So good evening students. Today we will see the current affairs analysis dated 15th, 16th and 17th August 2020. First news, demand for 6th schedule status for Arunachal Pradesh. So Arunachal Pradesh, you people know, it come under 5th schedule. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, கர்நாடகா எடுத்துக்கிட்டாலும் சரி, all state except the 4 states, that is Assam, Meghalaya, Mizoram, Tripura. அங்கே இருக்கக்கூடிய scheduled tribal people will be administrated under the schedule 5th schedule. 6th schedule வந்து 4 states மட்டும் allocate பண்ணியிருக்காங்க. இப்போது ஆர்டிகிள் 371A கேட்டகரி இல்லைன்னா 6th ஷெட்யூல் கேட்டகரியில் அருணாச்சல் பிரதேஷ் வந்து அட்டானமஸ் பாடி கேட்குறாங்க, அட்டானமஸ் கவுன்சில் டு ப்ரொடெக்ட் த ட்ரைபல் ஏரியா. ஸோ டோட்டல் அருணாச்சல் பிரதேஷுக்கும் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கொடுத்தாச்சு அப்படின்னா தே வில் கம் அண்டர் 371Aல வருவாங்க, இல்லைனா 6th ஷெட்யூலில் வருவாங்க. ஸோ நவ் வில் சி தி 6th ஷெட்யூல்னா என்னென்னு பார்ப்போம். 6th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது உருவாக்கப்பட்டது தான் 6th ஷெட்யூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ். அண்டர் ஆர்டிகிள் 244 சப்கிளாஸ் 2 அண்ட் 275 சப்கிளாஸ் 1. 275 வந்து ஃபினான்ஷியல் பவர் அவங்க கிளைம் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அப்புறம் ரிசர்வேஷன் 244 சப்கிளாஸ் 2 கிளைமிங் தோஸ் பீப்புள். அதுக்கான காரணம் என்னென்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆர் நாட் அசிமுலேட்டட். அவங்க வந்து இண்டிஜினியஸ் பீப்புள், எத்தனிக் ட்ரைபல் கம்யூனிட்டி நிறைய பீப்புள் அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுராவில் இருக்காங்க. ஸோ தோஸ் பீப்புள் ஹாவ் டு பி ப்ரொடெக்டட். அதுக்காக தான் இந்த 6th ஷெட்யூலில் நம்ம வந்து உருவாகியிருக்கோம். 6th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பர்தோலி கமிட்டி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்போவே அதை உருவாக்கிட்டாங்க. ட்ரைபல் ஏரியா ரீஜன்ஸ் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அட்டானமஸ் கொடுக்கறதுக்காகும். இப்போது இந்த 6th ஷெட்யூல் அடிப்படையில் இந்த ஸ்டேட்ஸில் வி ஹேவிங் 10 அட்டானமஸ் கவுன்சில்ஸ், இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவுன்சில்ஸ் இருக்குது. இப்போ பீப்புள் கேன் சி திஸ் மேப் கிராஃபை நீங்கள். ஸோ இந்த இது லைக் டைம்லைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காஷி ஹில்ஸ் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருக்குது, ஜெயிந்தியா 2, மேகாலயாவில் 3, மிசோராமில் 2 அண்ட் தென் மிசோராமில் 3, திரிபுராவில் 1 அண்ட் தென் அசாமில் 3. மொத்தம் 10 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் ஆர் தேர். சரியா? டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் மட்டும் இல்லை, ரீஜனல் கவுன்சில்ஸும் அதில் இருக்கும் அந்த ஸ்டேட்ஸில். இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலோட மெயின் அத்தாரிட்டி பவர் என்ன அப்படின்னா அந்த ஏரியாவுக்கான லோக்கல் சட்டங்களை உருவாக்க முடியும். லைக் ஃபாரஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்ஸை சரி பண்ணுறது, ஸ்கூல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இந்த லைக் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை பொறுத்தவரை இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை பொறுத்தவரை தே ஹாவ் சிவில் ஜுடிஷியல் பவர்ஸ். சிவில் விஷயங்கள் அவங்க விசாரிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி தே கேன் மேக் லாஸ் லைக் லேண்ட், ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ், சோஷியல் செக்யூரிட்டி எக்ஸெட்ரா வித் டியூ அப்ரூவல் ஃப்ரம் த கவர்னர் இஸ் இம்பார்ட்டன்ட். கவர்னர் அப்ரூவல் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாக்களில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஜுகேஷன் பாலிசி லைக் ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் ஆக்டை கொண்டு வராங்க அப்படின்னா, இல்லைன்னா வேறு ஏதாவது ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸில் இந்த பகுதிகள், தட் இஸ் 5th ஷெட்யூல் கீழே 6th ஷெட்யூல் கீழே வரக்கூடிய ஸ்டேட்ஸில் வந்து டைரெக்டாக போகாது. இல்லை போனோம் அப்படின்னா பிரசிடென்ட் இல்லைன்னா கவர்னரோட ப்ரேயர் அப்ரூவல் இஸ் மஸ்ட். ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அவங்க ட்ரைபல் பீப்புள் இல்லையா, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறத, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஷெட்யூல் அந்த லாஸில் இருக்குன்னா தே கேன் மியூட் பண்ண முடியும். அந்த மியூட்னா ஸ்டாப் பண்ண முடியும். அந்த ஷெட்யூல் வந்து அந்த பகுதிகளுக்கு அப்ளை ஆகாது அப்படின்றது புரியுதா? ஸோ மெயினாக 6th ஷெட்யூலை பொறுத்தவரை இட் இஸ் அண்டர் த கவர்னர்ஸ் கண்ட்ரோல். இந்த அட்டானமஸ் ஏரியா நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, 10 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ். இந்த ஏரியா எதெல்லாம் இந்த கவுன்சிலுக்கு கீழே வரும் அப்படின்றத டிமார்கேஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி நாட் பை த பிரசிடென்ட், பை தி கவர்னர். ஸோ கவர்னர் இஸ் empowered டு ரீஆர்கனைஸ் தி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் நார்மல் நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி 5 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன்ஸ் மூலமாக செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஈச் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஹேஸ் 30 மெம்பர்ஸ். இந்த 30 மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை தி கவர்னர். மற்றவங்க எல்லாமே எலெக்டட் ஃபார் அ ஹோல். இந்த 30 பேருக்கும் டேர்ம் வந்து 5 இயர்ஸ். சரியா? போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில், தட் இஸ் அ பார்ட் ஆஃப் அசாம், அவங்களுக்கு மட்டும் 46 மெம்பர்ஸ் இருக்காங்க. 10 வந்து சேம் தான். அது மாதிரி 371A கேட்டகரியில் டிமாண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நாகாலாண்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பிகாஸ் தே ஆர் டிமாண்டிங் ஃபார் அ நாகாலிம். ஒரு தனி கண்ட்ரியை கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க எத்தனிக் குரூப் அப்படின்றதுனால, அவங்களோட ரைட்ஸ் வந்து இன்ஃப்ரிஞ்ச் ஆகுற அப்படின்றதுனால. ஸோ அதை பொறுத்தவரை நாகா பீப்புளோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். தே இஸ் டு சாக்ரிஃபைஸ். நாகா கஸ்டமரி லா வந்து நம்ம கூட பொருந்தாது, நம்ம இந்தியன் லா கூட மேட்ச் ஆகாது. தட்ஸ் ரீசன்
அவங்களோட ரைட்ஸ் வந்து இன்ஃப்ரிஞ்ச் ஆகக்கூடாது, இல்லைன்னா அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றத வி ப்ரொவைட் லாட் ஆஃப் கஸ்டமரி லா ப்ரொசீஜர். இந்த மாதிரியான சட்டங்களுக்கு அங்கே அனுமதி கொடுத்துருக்கும். இப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு எதிராக ஒரு சட்டங்களை ஏற்றுறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துக்கு அது அப்ளை ஆகாது. தட்ஸ் அ ப்ரொவிஷன் given to the 371A. எப்படி 370 செக்ஷன் ஆர்டிகிள் இருந்துச்சோ அதே மாதிரி 371A. புரியுதா? தென் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிவில் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் டிசிஷன் ஆன் நாகா கஸ்டமரி லா. ஸோ அவங்களுக்கு எதிரான சட்டங்களும் அங்கே போகாது. அது சிவிலாக இருக்கலாம், கிரிமினலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். லேண்ட் ஓனர்ஷிப் எவ்ரி திங் வில் பி கண்ட்ரோல்ட் பை தி 371A ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நாகாலாண்டுக்கு. ஸோ இந்த 2 கேட்டகரியில் ஒன்றா உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சப்போஸ் அட்டானமஸ் கவுன்சிலில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா. Then second news, once a daughter, always a daughter. So Supreme Court recent judgment. Hindu Succession Act மூலமாக பெண்களுக்கு வந்து சொத்துரிமை அப்படின்ற ஏற்கனவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாச்சு. 2005 it was made. எப்படி கார்பஸனர் அப்படின்றது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. தோஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் கோப்பர்சனர்னு பேர். பெண்களுக்கு அது கிடையாது. திருமணமாகி போகக்கூடிய பெண்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ அந்த ரைட்ஸ் கிடையாது. இப்போ அந்த ரைட்ஸ் வந்து 2005 வி ப்ரொவைடட். வி அமெண்டட் த ஹிந்து சசெஷன் ஆக்ட். கார்பஸனர் வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் அதில் உரிமை கொடுத்துட்டோம். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஃபாதர் லிவிங்கில் இருந்தால் மட்டும்தான் அது இருக்குமா அப்படின்றத கொஸ்டின் வச்சுருந்தாங்க. அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போச்சு. அப்போ 2005 டைம் பீரியடில் யாரெல்லாம் அவங்க ஃபாதர் உயிரோடு இருக்கும்போது அந்த ரைட்ஸ் வருமானு கேட்டாச்சுன்னா கிடையாதுன்ட்டாங்க. ஸோ டாட்டர் வில் பி த டாட்டர் அப்படின்றதுக்கான ரீசன் இதான். அப்பா இறந்தாலும் டாட்டர் சேம், அதனால் மாறாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வில் பி ப்ரொவைடட். ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டடி. நான் சொன்ன கதைகள் தான் இங்கே லாங்காக கொடுத்துருக்காங்க. யூ பீப்புள் கேன் ஸ்டடி. தென் தேர்ட் நியூஸ் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் இன் இந்தியா. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வி ஆர் த ஃபஸ்ட்டுன்றதை விட இம்ப்ளிமெண்டேஷனில் டாப்பில் இருக்கும். ஆனால் லேண்ட் ஏரியா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது வி ஆர் இந்த 9th place. புரியுதா? பீப்புள் கேன் see here. இந்தியா ரேங்க் ஃபஸ்ட் இந்த நம்பர்ஸ், எத்தனை ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற கேட்டகரியில். 9th in terms of ஏரியா அப்படின்னா கம்மி ஏரியாவை பொறுத்தவரை. சிக்கிம் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் இன் அவர் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் த ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஸ்டேட் அவங்கள அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. மற்ற ஸ்டேட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது யூ கேன் see here. ஸோ அதனால் ட்ரைபல் அவங்க காரணம் என்னென்னா அங்கே நிறைய ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ட்ரைபல் பாப்புலேஷனை பொறுத்தவரைக்கும் தே won't go by any modernization. they will follow the indigenization. அவங்களோட பாரம்பரிய கொள்கைகளை மேக்ஸிமம் கடைபிடிப்பாங்க. அதனால தான் அங்கே இன்றைக்கும் ஃபெர்டிலைசர்ஸ் ஆதிக்கம் அங்கே இல்லை. அது ஒரு சொல்லப்படுது. அதே நம்மளோட கல்டிவேஷன்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஊர்களில் முன்னாடி இருந்த கல்டிவேஷன்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் சார்ந்து போக வேண்டிய தேவையில்லை. ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் வி கேன் கோ பை ஆர்கானிக் திங். ஸோ அதன் மூலமாக இது ஏன் இன்றைக்கி அது லைம்லைட்டில் வந்திருக்கு அப்படின்னா, COVID-19 சிச்சுவேஷன்ஸில் இனி எப்படி நோய் பரவுன்றது பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து இயற்கை சார்ந்து நேச்சர் சார்ந்து நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். புரியுது? ஆர்டிஃபிஷியல் எந்த அளவுக்கு மாறுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராப்ளம் இருக்குது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்ப கம்மி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட் ஐட்டம்ஸில் உருவாக்கக்கூடிய விளைபொருட்களை. ஸோ நேச்சர் பேஸ் நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதனால ஆர்கானிக் ஃபார்மிங் இப்போ நம்ம இதை இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்தியா அளவில் பயங்கர வரவேற்பு இருக்கும் அப்படின்றதான் இப்போ அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. டிமாண்ட் ஆஃப் ஹெல்த்தி அண்ட் சேஃப் ஃபுட் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன்னா எங்கே நோய் பரவும் அப்படின்றது நமக்கு தெரில. ஸோ நான்வெஜ் அப்படின்ற கேட்டகரியில் ப்ராப்ளம் இஸ் தேர். ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் ஆர்கானிக் லைக் நான்வெஜ்ஜும் இருக்குது. ஸோ சேஃபாக வளர்க்கக்கூடிய நான்வெஜ் கேட்டகரி. ஸோ அது அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் ஸ்கீம்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவுக்குன்னு சொல்லிட்டு மிஷன் ஆர்கானிக் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அந்த ஸ்கீம் வச்சுருக்கோம். அப்புறம் பரம் பிரகத் கிருஷி விகாஸ் யோஜனா, இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆர்கானிக் ஃபார்மிங்கை இந்தியாவில் ப்ரமோட் பண்ணுறதுக்காக. அப்புறம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பாலிசியில் ஆர்கானிக் ஃபுட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வி ஹேவிங் த பாலிசிஸ், தட் இஸ் ஃப்ரூட் சீட்ஸ் எக்ஸெட்ரா. சோயாபீன், டீ, மெடிசினல் பிளான்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வி ஹேவிங் 2 சர்டிஃபிகேட்ஸ். ஒன்று வந்து பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி சிஸ்டம், இது லாஸ்ட் இயர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த 2 சர்டிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுக்கு இந்தியாவில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ப தன்மையோடு வாங்கி அதை எடுக்க முடியும். இட் இஸ் ஈக்குவலன் டு தி
இன்டர்நேஷ்னல் கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ். புரிஞ்சுதா? ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் நான் சொல்கிறது. இந்தியா பொறுத்தவரை ஃபசாய் வி ஹேவிங் ரெகுலேஷன்ஸ் ஃபார் தி ஆர்கானிக். அவங்க தான் இந்த பிஜிஎஸ்ஸையும் என்பிஓ மூலமாக அந்த சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது. ஆர்கானிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் மூலமாக. ஆர்கானிக் தட் இஸ் jaivikkheti.in. ஸோ ப்ரொனன்சியேஷன் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது பல்க் பையர்ஸுக்கும் அது அவங்க ஆன்லைன் மூலமாக அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸ், ஷௌர்யா கேஜிசி கார்டு. லைக் நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் பீப்புள், லைக் பார்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள். ஸோ இஃப் தே ஆர் ரிட்டர்னிங் ஹோம் ஃபார் 2 months இல்லைனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வராங்க அப்படின்னா தே வில் ஹேவ் அ கிரெடிட் கார்டு. நோ அது வந்து கிருஷி பர்பஸுக்காக, அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 45 lakhs இந்தியன் ஆர்மி பீப்புளுக்கு அதை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வீடுகளில் யாராவது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற டிராக்டர் கிட்டத்தட்ட 2 lakhsலேருந்து 10 lakhலேருந்து 2 lakhs வரைக்கும் அவங்க வந்து இதை எடுத்துக்கலாம், கிரெடிட் லோன் ஃபார் சீட் பர்ச்சேசிங், க்ராப் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு. தட்ஸ் ஆல். தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து ஸ்பேஸ் பிரிக்ஸ். இப்போது நம்ம மூணில் எல்லாமே வந்து இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான வேலைகள் நம்ம லைக் ஃப்யூச்சரில், நாட் நவ், இமீடியட்லி கிடையாது, மார்ஸில். அப்போ ஸ்பேஸில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது இட்ஸ் வெரி டஃப். எப்போ கெட்டுவாங்கன்றது தெரில. ஸோ வி கேன் குவிட் த வேர்ல்டு, அப்படி இல்லையா? ஓகே, எனிவே ஸோ இந்த பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கட்டுறதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இந்தியாவில் தான் அதுக்கான ஆராய்ச்சிகள் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு அவங்க சேர்ந்து இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. லூனார் சர்ஃபேஸ் சாயில் மூலமாக. லைக் அதுக்கு வந்து நம்மளோட ஹியூமன் யூரின் சாயில் எல்லாம், யூரியாவெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, மிக்சட் வித் லூனார் சாயில் டு பில்ட் த ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது வந்து பயங்கர சிமெண்டிங் இருக்கும். நான் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் சொல்லியிருக்கேன். பெங்கால் ஏரியாவிலலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது தே யூஸ் டு ஹேவ் சம் ஹாலோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது கூட ரூஃப் டாப் லைக் ரொம்ப மழுங்கின ரூஃப் தான் வச்சுருப்பாங்க பிகாஸ் ஆஃப் ரெயின். அதை நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அதுக்கு சிமெண்டிங் பர்பஸ் அவங்க முன்னாடி மிடிவல் டைம் பீரியடில், இது நான் இப்போ கரண்டாக சொல்லலை, மிடிவல் டைம் பீரியடில் தே யூஸ் டு ஹேவ் கர் கம் அப்படின்றது ஒரு பீன் கர் கம். அது வந்து ரொம்ப ஒட்டத்தன்மை உள்ளது. அது வந்து சிமெண்டிங் பர்பஸ் அவங்க பயன்படுத்தினாங்கன்றதை நான் உங்களுக்கு மிடிவல் ஆர்கிடெக்சர் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். த சேம் திங் தே ஆர் கோயிங் டு யூஸ் இன் லூனார் ஏரியா. சிமெண்ட் நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல, கர் கம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சிமெண்டிங் பர்பஸுக்காக. ஸோ தேட்ஸ் ஆல். சரியா? ஒரு வாட்டி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இட் இஸ் நாட் வயபிள். பிகாஸ் ஒரு 1 pound ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், 1 pound வெயிட்டேஜுக்கான பொருளை நம்ம பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 7.5 lakh rupees ஆகுமா, லைக் ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ ரேதர் தேன் கோயிங் ஃபார் திஸ் ஐட்டம்ஸ். தென் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். இப்போது இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் மோடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் பேஸ்ட் ஹெல்த் சிஸ்டம். ஒரு விதத்தில் பயங்கர ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, இன்னொரு விதத்தில் பயங்கர நெகட்டிவ்ஸ் இருக்குது. இது யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா நமக்கு தான், யாருக்கு நெகட்டிவாக இருக்குன்னா நமக்கு தான். ஸோ ரெண்டு ஈக்குவல் பாசிட்டிவ் அண்ட் ஈக்குவல் நெகட்டிவ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஹெல்த் இப்போது பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா மூலமாக வி ஹேவிங் ஹெல்த் சிஸ்டம். அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம யூனிவர்சலாக நம்ம ஹெல்த்து, பீப்புளோட ஹெல்த் எப்படி இருக்குது, எத்தனை பேர் டிபி டெஸ்டிங் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து ஆக்சஸ் டு மெடிசின்ஸ், அதெல்லாம் அதிகப்படுத்துகிற இந்த ஹெல்த் சிஸ்டம் ஃபாரின் கண்ட்ரீஸில் பயன்படுது. ஆனால் ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது. அது என்னன்ற நான் சொல்கிறேன். முதல்ல பாசிட்டிவாக நம்ம பார்ப்போம். ஒரு பர்சனல் ஹெல்த் ஐடென்டிஃபையர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, லைக் ஆதார் கார்டு. ஸோ தே ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செக்அப் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே அங்கே இன்க்ளூட் ஆயிரும். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன செக்கப்ஸ் எடுக்கப்பட்டுச்சு, என்னென்ன ஸ்கேன் எடுக்கப்பட்டுச்சு, எல்லாமே டேட்டாஸ் அங்கே இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலை விட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது யூ ஹேவ் டு டேக் அகெயின் த ஸ்கேன் எக்ஸெட்ரா, ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகுது. ஸோ அது இல்லாமல் இது தவிர்க்கப்படும். உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இதன் மூலமாக கம்மியாகும். அது மட்டும் இல்லை, கவர்மெண்டால் பிளான் பண்ண முடியும். ஸோ டெமோக்ராஃபிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ப்ராப்ளம், எத்தனை பேர் இந்த மாதிரியான வியாதிகளில் இருக்காங்க அப்படின்ற கண்டுபிடிச்சி அந்த டிசீஸுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் கேன் பிளான் அண்ட் கவர்மெண்ட் கேன் கிவ் சப்சிடிஸ், மெடிசினல் சப்சிடிஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஜெனரிக் மெடிசன் அதிகமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம். கண்டிப்பாக இந்த ஹெல்த் ஐடென்டிஃபையர் இஸ் அ குட் திங்.
நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி கீழே உங்களுக்கு பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அப்போ ஐடி கார்டு, ஃபோட்டோஸ் இருக்கும், இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும், இமெயில் ஐடி, அட்ரஸ், மொபைல் நம்பர், ஜெண்டர், கேட்டகரி, உங்களோட டிசீஸ் கேட்டகரி அதில் சேவ் பண்ண போகிறாங்க. இதில் நெகட்டிவ் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் மிஸ்யூஸ் பண்ணுறது, சப்போஸ் இல்லை, பாசிபிலிட்டி இஸ் வெரி ஹை. இப்போ மெடிக்கல் கம்பெனிஸ் கேன் யூட்டிலைஸ் யூ பீப்புள். இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன இந்தியாவில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்ற ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இப்போ கோவிடுக்கு கூட இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லைக் இந்த வியாதி வந்து அதிகமாக பரகிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி மெடிசின் பார்கெனிங் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி மெடிசனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ டெமோக்ராஃபிக்கில் நம்ம பீப்புளுக்கு இந்த மாதிரியான டிசீஸ் இருக்குது அப்படின்னா மெடிசின் லைக் அது மருந்து கம்பெனிஸ், பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் என்ன பண்ண முடியும், அதிகமான ரேட்டுக்கு அந்த மெடிசின்ஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். தே வில் கெயின் அ லாட். புரியுதா? இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லைக் அது சேவை மனப்பான்மையை விட்டுட்டு வேறு விதத்தில் போயிடுவாங்க. இது உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் ஆகும்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஹெல்த் ஆக்சஸ் அந்த டாக்டர்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் போயிட்டு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது டாக்டர்ஸ்கிட்ட, நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலைன்னா. அவர் உங்கள் நேமை தட்டினோடனே என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி அவர், அது தப்பு கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ண முடியும். ஹெவி டோஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் வில் அஃபெக்ட், அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு ஸ்கேன் எடுக்க போகிறீங்க, திருப்பி ஸ்கேன் எடுத்துகிட்டே இருக்க வேண்டிய உங்களோட எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ப்ராப்பராக டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறது, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உங்களோட டெத் டைம் வரைக்கும் என்னென்ன டிசீஸ் இருக்குது அப்படி அஃபெக்ட் ஆகிருக்குங்க அப்படின்றதும் தெரிய வரும். அதன் மூலமாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகிறதுக்கு, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை அவங்க மானிட்டர் பண்ண முடியும். அதன் மூலமாக இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணும். லைக் அப்புறம் அதுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் ஸ்வஸ்திய அக்கௌண்ட் அப்படின்னு பேர், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. தென் டிஜி டாக்டர் வில் பி தேர். நீங்கள் இந்த போர்ட்டல் போனீங்க அப்படின்னா என்னென்ன டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்றது, டெலிமெடிசின், நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கான அவைலபிலிட்டி வில் பி தேர். ஸோ இது எல்லாமே இதில் ஹெல்த் ரெக்கார்டில் மொத்தமாகவே இருக்கும். சரியா? யூ கேன் ஆக்சஸ் திஸ். இது வந்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் ஆர் ஹை. நெகட்டிவ் வந்துடுறது கவர்மெண்ட்டோட லாவை பொறுத்து. ப்ரைவசி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் அ வெரி பிக் இஷ்யூ. எவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு சர்வரில் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறாங்கனால இட்ஸ் ஹேக்கபிள் ப்ராப்ளம் இருக்குது. சரியா? ஸோ அதுக்கு வந்து லைக் கவர்மெண்ட்ஸோட பிக் டேட்டா அனாலிசிஸ், அதை சேவ் பண்ண வைக்கக்கூடிய டெக்னாலஜி அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும். இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு இஷ்யூஸ் கிடையாது. இட் வில் கிவ் லாட் ஆஃப் பெனிஃபிட் ஃபார் யூ பீப்புள். சரியா? தென் சாராபாய் கிராட்டர். ஸோ இது வந்து மூணில் வந்து சாராபாய் கிராட்டர் அப்படின்ற ஒரு கிராட்டருக்கு, கிராட்டர்னால் தெரியல, வல்கனிக் எரப்ஷனான பிளேஸ், அந்த ஏரியாவுக்கு வந்து சாராபாய் கிராட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பிகாஸ் ஹி இஸ் த லைக் இஸ்ரோ உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம், இந்தியாவில் ஸ்பேஸ் ரிசர்ச் அதிகமாகிறதுக்கு விக்ரம் சாராபாயோட பங்களிப்பு மிக அதிகம். ஸோ தட்ஸ் இட் வாஸ் ஜஸ்ட் நோ த நேம், தட்ஸ் ஆல். அப்புறம் என்னென்ன விஷயத்தில் அவர் இம்பார்ட்டன்னா, ஹீ இஸ் அன் இந்தியன் பிசிஸ்ட், அப்புறம் அஸ்ட்ரானமர், அஸ் வெல் அஸ் இந்தியாவோட ஃபிசிக்கல் லெபார்ட்ரி உருவாகிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தவர். ஸோ தட்ஸ் ஆல். தென் 8th நியூஸ் வந்து மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ், ஏஜ் ஆஃப் மேரேஜ் ஆஃப் ஃபார் கேர்ள்ஸ் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டாக ஜூன்லேயே அவங்க வந்து இந்த கமிட்டி அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த கமிட்டியோட எஃபெக்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த கமிட்டி பேர் வந்து ஜெயா ஜெட்லி கமிட்டி, ஹெடட் பை ஜெயா ஜெட்லி கமிட்டி. இந்த கமிட்டியை பொறுத்தவரை இன்றைக்கி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ் வெல் அஸ் வெரி குட் ஒன் டூ. இன்றைக்கி நம்ம லைக் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஏஜில் வந்து திருமணமாகி கொடுக்கறதுனால 18க்கு உட்பட்ட ஏஜ்னாலே ப்ராப்ளம் இருக்குது, 18க்கு மேலேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட் அதிகமாகுது. ப்ரெக்னென்ட் டைம் பீரியடில் கேர்ள்ஸ் வந்து மெட்டர்னல் மொர்டாலிட்டி இறந்து போகிறதுக்கான காரணங்கள். அது மாதிரி நியூட்ரிஷன் மெயின்டைன் பண்ணுற அவங்களுக்கு தெரில, அது ஒரு ப்ராப்ளம். குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரீசனை கருத்தில் கொண்டு நம்ம ரீசெண்டாக இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் நவ். ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. 21 இயர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கேர்ள்ஸோட ஏஜ் லிமிட் வந்து. ஸோ இது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கான ஈக்குவாலிட்டி அதிகப்படுத்தும் அப்படின்றது லைக் வல்லுநர்களோட கருத்தாக இருக்குது. லிங்க் பிட்வீன் ஏஜ் ஆஃப் மேரேஜ் அண்ட் நியூட்ரிஷனுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க வந்து 2019 சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் 10லேருந்து 19 இயர்ஸ் வரைக்கும் திருமணம் ஆகக்கூடிய பெண்கள் 5% மேலே அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்ட் தென்
10% அந்த ஏஜில் 10லேருந்து 25 இயர்ஸுக்கு ஏஜுக்குள்ளாடி திருமணம் ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு பெண்களோட குழந்தைங்களுக்கு அடாலசன்ட் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லப்படுது பிறக்கக்கூடிய குழந்தைங்க. ஸோ 21 ஏஜ்ன்றது இட்ஸ் அ குட் ஒன், வெல்கம்டு ஒன். அப்புறம் லோவர் எஜுகேஷன் ஒரு ரீசன் பெண்களுக்கு வந்து என்ன மாதிரி. ஸோ 18 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் 21 ஆக்கும்போது அவங்க வந்து காலேஜ் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். தே வில் கெட் அவேர்னஸ் அபவுட் ஹவு டு ஃபீட் த சில்ட்ரன்ஸ். அவங்களோட கிட்ஸை எப்படி ஃபீட் பண்ணணும்னு தெரியும். அதுக்கெல்லாம் அது எல்லாருக்கும் நான் சொல்லலை, எஜுகேஷன் இல்லாத ஏரியாக்களில் நான் சொல்கிறேன். ஃபோர்ஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, 18 வயசுக்கு ஆன உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கப்படும் இனிமேல். ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் இன்க்ரீசிங் மினிமம் ஏஜ் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு லைக் பேர்டன் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய திருமணங்கள் நடக்குது. ஸோ சைல்டு மேரேஜஸ் நிறைய தெரியாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படணும். ரெக்கமெண்டேஷன் ரிலேட்டட் டு என்னென்னு எடுத்திங்கன்னா, ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணுறத விட எஜுகேஷனில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன். இப்போ 21 வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா தே வில் கெட் ஆக்சஸ் டு எஜுகேஷன். ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும்போது நிறைய பெண்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பேர்டன் வந்து வயசு இல்லை, பணம் ப்ராப்ளம் தான் ஏர்லியராக திருமணம் பண்ணி வைக்கிறது. ஸோ இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குற பட்சத்தில் தே வில் கெட் ஆக்சஸ் டு எஜுகேஷன் அண்ட் தே வில் கெட் அவேர்னஸ். 6 to 14 அதை வந்து 15 18 இல்லைனா 21 வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படின்றத ரெக்கமெண்டேஷன். ஸோ ப்ரெசென்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அண்ட் த ப்ராகிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 அடிப்படையில் 18 இயர்ஸாக இருக்குது. அதை 21 கொண்டு வர ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஆண்களுக்கு இன்றைக்கி 21 இருக்குது. ஸோ ஈக்குவாலிட்டி கொண்டு வந்தாச்சு அப்படின்னா, ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வில் பி ப்ரொவைடட். அண்ட் தென் இஸ்லாமிக்கில் இவ்வளோ ஆக்ட் இருந்தாலும் இஸ்லாமிக்கை பொறுத்த வரைக்கும் பபட்ரி ஏஜ், அதான் அந்த ஏஜ் வந்தோடனே தே யூஸ் டு ஃபோர்ஸ் மேரேஜஸ். ஸோ அதுவும் ப்ராப்ளமாக சொல்லப்படும். ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வி ஹேவிங் லாட் ஆஃப் லைக் ஆக்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொடெக்ஷனுக்காக. 18 இயர்ஸுக்கு உள்ளாடி மேரேஜ் நடக்காமல், ஆனால் நிறைய இடங்களில் இது நடந்துகிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏகதேசம் நடக்கக்கூடிய திருமணங்கள், இந்தியாவில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே 18 இயர்ஸுக்கு உள்ளாடி தான் நடக்கு அப்படின்றது. ஸோ இட்ஸ் வயலேட்ஸ் ஈக்குவாலிட்டி. ஸோ அது எல்லாமே சொல்லப்படுது. ஸோ இது இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். 2014 நால்சா ஜட்ஜ்மெண்ட்டில் இது டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு ரைட் கொடுக்கப்பட்டப்போ அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, எல்லா பாலினங்களும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கப்படணும். ஆனால் மேரேஜ் ஏஜில் மட்டும் 21 கீழே வச்சுருக்கோம், மேலுக்கு மட்டும் 21, 18. அண்ட் தென் 2019 ஜோசப் ஷைன் வெர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லையும் இதே தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கமிட்டி ஆன் எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன், சிடாவ் அந்த ட்ரீட்டியை பொறுத்தவரையும் டிஸ்கிரிமினேஷன் பெண்களுக்கு நடக்கிறத தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கேர்ள்ஸ் அண்டர் 18 இயர்ஸ் வந்து இந்தியாவில் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க யூனிசெஃபோட ரிப்போர்ட். சரியா, இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸுக்கு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ரிப்போர்ட்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ யூ கேன் நோட் இட். அண்ட் தென் ஆர்டிஐ ஆன் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இட் ஓன்ட் கம் அண்டர் பப்ளிக் அத்தாரிட்டி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 7 சப்கிளாஸ் ஏ அதன் அடிப்படையில் சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டால் லைக் கவர்மெண்ட்டோட ரகசியங்கள் இல்லைனா ஃபைல்ஸ் வந்து இல்லைனா மற்ற டேட்டாஸ் வந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே கொடுக்க மாட்டாங்கன்றதை எப்படி வேணால் சொல்கிறாங்க. ஸோ தேட்ஸ் ஆல். டைவர்ட்டிங் இந்த ரிசோர்ஸஸ் வந்து டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி செக்ஷன் 7(9) அப்படின்னு 7(9) என்னன்ற சொல்கிறேன், அதுக்கு சில ஷரத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஸோ செக்ஷன் 7 சப்கிளாஸ் 9 வச்சு லைக் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் நீங்கள் பிஎம்ஓ வந்து அதை வெளியிட மாட்டோம்னு சொன்னால் இட்ஸ் அ மிஸ்யூஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கேரளா ஹைகோர்ட் பப்ளிக் அத்தாரிட்டி வந்து செக்ஷன் 7 சப்கிளாஸ் 9 அடிப்படையில் ப்ரிவிலேஜஸ் கோர முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த 8 சப்கிளாஸ் 1 அதான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அடிப்படையில் சில விஷயங்களை வெளியிட வேணாம், எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 7 சரியா, 7(9) சப்கிளாஸ் 1 அடிப்படையிலையும் சரி, 8 சப்கிளாஸ் 1 அடிப்படையில் சில விஷயங்களை எக்ஸம்ஷன் கொடுக்குறது. அந்த எக்ஸம்ஷன் கேட்டகரி வந்து கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் see here now. Yeah, here it is. Provides exemption from disclosure of information. உங்களோட இந்தியாவோட செக்யூரிட்டி, சொவர்னிட்டி, இன்டெகிரிட்டியை த்ரெட்னிங் பண்ணும்போது யூ கேன் கோ அஹெட். அது மாதிரி லைக் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கோர்ட்டோ ட்ரிபுனல்ஸோ வெளியிட வேணாம்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், பார்லிமெண்ட்டோட ப்ரிவிலேஜஸ், ஸ்டேட்டோட ப்ரிவிலேஜஸை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஃபாரின் லைக் ட்ரீட்டிஸ்
அது ஏதாவது வெளியிடாமல் இருக்கணும், சீக்ரெட்டான விஷயங்கள். அப்புறம் என்டேஞ்சர் ஆஃப் லைஃப், ஃபிசிக்கல் சேஃப்டி ஆஃப் எனி பர்சன், அப்போ அவங்க அதெல்லாம் வெளியிடாமல் இருக்கலாம். ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அண்ட் தென் செக்ஷன் 2H இதான் இம்பார்ட்டன்ட். எந்த கேட்டகரி வந்து பப்ளிக் அத்தாரிட்டி கீழே வரும், இது நீங்கள் உங்களுக்கு நான் எத்திக்ஸில் சொல்லியிருக்கேன், கவர்னன்ஸ் கிளாஸில் நடத்தியிருக்கேன். ஸோ பீப்புள் கேன் கோ தேர் அண்ட் ஸ்டடி. பப்ளிக் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் கிரியேட்டட் அண்டர் த கான்ஸ்டியூஷன் பை லா, எய்தர் பை பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக உருவாக்கப்படுறது. ஈவன் சுப்ரீம் கோர்ட் சிஜேஐ வில் கம் அண்டர் பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போது ஆர்டிஐ மூலமாக வெளியில் வரணும். ஸோ இதெல்லாமே வந்து ஆர்டிஐ கேட்டகரியில் தே ஹவ் டு ப்ரொவைட். ஆனால் பிஎம் ஃபண்டில், பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் வரக்கூடிய பணங்கள் எல்லாமே இட்ஸ் அ ப்ரைவேட் ஓன்ட் ஃபண்ட். அப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வருது. எஃப்சிஆர்ஐ ஆக்டில் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இட்ஸ் அகெயின்ஸ்ட், அதை வெளியிட வேண்டியது கட்டாயம். ஸோ எனிவே வி கேன் டெல் த சஜஷன், தட்ஸ் ஆல். தென் 10th நியூஸ் வந்து ஆயில் ஸ்பில் இன் மொரீஷியஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும். MV வாக்ஷியா அப்படின்ற ஒரு ஷிப் வந்து 10,000 tons வந்து இந்தியன் ஓஷன் ஏரியாக்களில் மொரீஷியஸோட ப்ளூ பே மெரைன் பார்க் அப்படின்ற ஏரியாவில் அது ஃபுல்லாக கொட்டிருச்சு, லீக் ஆயிடுச்சு. and it is creating lot of disasters for the Indian Ocean species, மெயினாக கோரல் ரீஃப், சீ கிராஸ், அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வேலைகளை இந்தியன் கவர்மெண்ட் இப்போ போகணும். ஏன்னா we are having net security provider as well as சாகர் இனிஷியேஷனில் we are both friendly nations. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் அதை ஹெல்ப் பண்ணணும், பிகாஸ் தே ஆர் லைக் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். தென் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெரைன் ரிசோர்ஸஸை பாதிக்கும். வாட்டர்ஸ், மேங்க்ரூவ்ஸ், ஃபிஷ்ஷஸ், அதர் அக்வாட்டிக் இது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். மெயினாக அங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் பிங்க் பீஜியான், அது வந்து அந்த கோஸ்டல் இல்லை, அதோட கரையோரங்கள் இருக்குது, அது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் endemic to that area, அது endangered கேட்டகரியில் இருக்கிறதுனால have to see. And then International Maritime Organization கீழே பங்கர் கன்வென்ஷன் இல்லைனா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் சிவில் லைபிலிட்டி ஃபார் பங்கர் ஆயில் பொல்யூஷன்ஸ் 2001 அந்த ஆக்ட் அடிப்படையில் அந்த பங்கர் கன்வென்ஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் பை 2018. அந்த கன்வென்ஷன் தான் 2008 இம்ப்ளிமெண்டேஷன் வருது. அது எந்த ப்ரைவேட் ஷிப்ஸாக இருந்தாலும் அந்த ஓனர் தான் பொறுப்பு. அதுக்கு இப்போ கவர்மெண்ட் ஷிப்ஸாக இருந்தால் அந்த ஓனர், கவர்மெண்ட் வில் பி த செக்யூரிட்டி ப்ரொவைடர். செக்யூரிட்டினா அதில் லாஸஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம். அண்ட் தென் ப்ளூ பே மெரைன் பார்க்கை பொறுத்தவரை இட்ஸ் ராம்சார் கன்வென்ஷனில் வெட்லேண்ட் ஏரியா. ஸோ வெட்லேண்ட் கன்சர்வேஷனில் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற உங்களுக்கு புரியும். ஸோ பீப்புள் நோ தட். அண்ட் தென் இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் முன்னாடி கேட்டிருக்காங்க. ஆயில் சேப்பர் அப்படின்ற கொஸ்டின் 2011 தே ஆஸ்ட். ஸோ எல்லாமே இங்கே போட்டிருக்கேன். யூ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். ஸோ டைம் லெஸ்ஸாக இருக்குன்னா ஐ எம் கோயிங் ஃபாஸ்ட். தென் ஒய் ஹேஸ் த இஸ்ரேல் UAE பேக்ட் அன்செட்டில்டு பாலஸ்தீன் அண்ட் ஈரான். ஸோ இது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன் தான் ரீசெண்டாக. இஸ்ரேலும் UAEயும் ஒரு பேக்ட் போட்டிருக்கேன். அதன் மூலமாக வெஸ்ட் பேங்கில் வந்து அனெக்சேஷன் பண்ணுறதை வந்து இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணியிருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் அரப் கண்ட்ரீஸுக்கும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. 1948 இஸ்ரேல் வந்து தனி ஸ்டேட்டாக தன்னை அனௌன்ஸ் பண்ணப்போ அரப் கண்ட்ரீஸும் ஈஜிப்டும் சேர்ந்து ஜோர்தான் லைக் அரப் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணி நிறைய இடத்த எடுத்துக்கிட்டாங்க. 1967 இஸ்ரேல் வந்து 6 days வாரில் எல்லாத்தையுமே திருப்பி மீட்டுக்கிட்டாங்க. அண்ட் தென் ஹீ கேப்சர்ட் கோலனைட்ஸ் ஃப்ரம் தி சிரியா அண்ட் தென் காசா ஸ்ட்ரிப் ஃப்ரம் தி ஈஜிப்ட். அப்படி நிறைய இடங்களை அவன் பிடிச்சிக்கிட்டான். ஈஸ்ட் ஜெருசலேம் ஏரியாவெல்லாம் ஜோர்தான் கிட்டேருந்து பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த கான்ஃபரன்டேஷன் போயிட்டே இருந்துச்சு. இஸ்ரேல் கூட எந்த ஒரு அரப் கண்ட்ரியும் ட்ரீட்டீஸோ இல்லைனா ட்ரேடோ வைக்கிறது கிடையாது. அப்படி தான் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, US கூட சேர்ந்து இப்போது இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் அவங்க ஏற்கனவே பிடிச்ச ஏரியாக்களை அவங்களோட சொந்த ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது இஸ்ரேல் இஸ்ரேல் கூட UAE என்ன சொன்னால், we will make a diplomatic relation with you. அரப் கண்ட்ரிஸ் UAE மட்டும் இல்லை, சவுதி போன்ற கண்ட்ரிஸும் டிப்ளமேட்டிக் ரிலேஷனை பேக் டோரில் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இப்போதைக்கு ட்ரேடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அது இன்னும் அதிகமாக பக்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதன் மூலமாக இஸ்ரேலுக்கும் அரப் கண்ட்ரிஸுடைய ப்ராப்ளம் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பாதிக்கப்படக்கூடியது ஷியா முஸ்லீம் கண்ட்ரிஸ் டாமினேட்டர், ஈராக், ஈரான் போன்ற கண்ட்ரிஸ் இதன் மூலமாக பாதிக்கப்பட இருக்குது. சன்னி முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேல் கண்ட்ரி கூட அதிகமான க்ளோஸராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, யூஎஸில் ட்ரம்ப் ஆட்சி இழந்தா இந்த அரப் கண்ட்ரிஸ்க்கு எதிரான ஒரு ஆட்சி அங்கே வந்தால் இட் வில் அஃபெக்ட் தி அரப் ரிலேஷன்ஸ் வித் US. அதனால் இஸ்ரேல் கூட அவங்க டைஅப்பில் இருந்தாங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. புரிஞ்சுதா? தட்ஸ் அ ரீசன். ஸோ ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். யூ பீப்புள் கேன் ஸ்டடி.
எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். தென் பாசிட்டிவ் பே மெக்கானிசம் அப்படின்ற ஒரு மெக்கானிசமை வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக், நம்ம இப்போ செக் கிளியரன்ஸ் இஷ்யூ பண்ணுறேன், நான் இப்போ ஒரு செக் கொடுக்குறேன் சம்படி எல்ஸ், அந்த செக்கை அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இல்லைனா ஃபோர்ஜரி செக் அதர் மாடலில் உருவாக்கி அதில் அதிகமான காசை போட்டு பேங்க்கில் கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்து பேங்க் வில் ரிலீஸ் த மணி. ஸோ அதனால் நிறைய சீட்டிங்ஸ் நடக்குது, சரியா, பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேருந்து போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேங்க் செக் நான் கொடுக்குற முன்னாடி ஆர்பிஐக்கு இல்லை, எந்த பேங்க்குள்ள அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அந்த பேங்க்குக்கு ஐ கேன் சென்ட் அ மெசேஜ். ஸோ அது ரிலேட்டடான மெசேஜ். ஸோ ஷிஃப்ட் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி பேங்க்லேருந்து இன்னொரு மேனேஜருக்கு அனுப்புகிற மாதிரி, பேங்க் மேனேஜர்ஸுக்குள்ளே கான்டாக்ட். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. அதன் மூலமாக அந்த லைக் செக்கை வந்து செக் பண்ணிக்க முடியும். இன்னொருத்தவங்க வந்து கிளைம் பண்ணும்போது அந்த ஆல்ரெடி அந்த மெசேஜ் கூட அவங்க கோரிலேட் பண்ணி பார்க்க முடியும், அந்த செக் வந்து அவங்க தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படின்றது. ஸோ அதன் மூலமாக ஸோ அந்த ஃப்ராடை தடுக்க முடியும் அப்படின்றது தான் பாசிட்டிவ் பே மெக்கானிசம்னு பேர். தென் சலைவா டைரக்ட் டெஸ்ட், அது இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க, யூஎஸில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் வி டூயிங், நம்ம த்ரோட்டில் இருந்து அந்த சலைவா ஸ்வாம்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, எடுத்து COVID-19 டெஸ்டிங் பண்ணுறாங்க. RT-PCR மூலமாக அந்த சலைவாவில் இருக்கக்கூடிய RNA வைரஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. COVID-19 இஸ் அன் RNA வைரஸ், ஸோ ஈஸிலி ஐடென்டிஃபைட். அது இப்போ யூஎஸில் வந்து அதை நார்மல் PCR டெஸ்டிங் மூலமாக பிளட்டில் இருந்து டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா இட் வில் டிலே. ஸோ அதனால் நம்ம கேரளாலெல்லாம் பண்ண மாதிரி சலைவா மூலமாக அதிலிருந்து RNA டெஸ்டிங் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக அதை பண்ண முடியும், இன்னும் அதிகமான மக்களுக்கு பண்ண முடியுன்றதுனால தே ஆர் இன்ட்ரடியூசிங். ஆல்ரெடி வி ஆர் டூயிங் தட். ஸோ யூ பீப்புள் நோ தட், ரைட்? தென் ஃப்ளை ஆஷ், இப்போ நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷனில் ஃப்ளை ஆஷ் வந்து மிகப்பெரிய டஸ்ட், யூ பீப்புள் நோ. லைக் கோல்லேருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கழிவு, அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏரில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ப்ரெசிபிட்டேஸ் வச்சு அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் பிரிக்ஸ் மேக்கிங். இதில் லைக் உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிட்டேட்டர்ஸ் மூலமாக பேக் ஃபில்டர்ஸ் மூலமாக அதை கலெக்ட் பண்ணுறாங்க. சிலிக்கியம் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைட்ஸ், கால்சியம் ஆக்சைடு இது அதிகமாக இருக்கிறாங்க. ஏரில் கலந்தாலும் சரி, நம்ம லேண்டில் அது போனாலும் சரி, வாட்டர் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏரில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தடுக்கிறத கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிமெண்ட்டுக்கு மாற்றலாம் அப்படின்றது. அது ஏற்கனவே நம்ம இந்தியாவில் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லைக் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. போர்ட்லேண்ட் சிமெண்ட் அடிஷனாக சில விஷயங்களை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் த லைம்ஸ்டோன் கிளேயிலிருந்து அவங்களுக்கு சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அந்த ஒட்டக்கூடிய தன்மை சிமெண்டிங் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு. சேம் திங் இங்கே இருக்குது. இது கூட அடிஷனாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் லைக் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரியான கலவைகளுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு. அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் ஓன்ட் ஹார்ம். இப்போ சிமெண்ட்டு ஏரில் கலந்துருச்சு அப்படின்னாலும் ப்ராப்ளம், இந்த சிமெண்ட் ஏரில் கலந்துச்சுன்னா ப்ராப்ளம் இருக்குது. அந்த சிமெண்ட் வந்து தண்ணியில் கலந்துச்சு அப்படின்னாலும் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதான் இங்கே ப்ராப்ளம். ஃப்ளை ஆஷ் ப்ராக்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் டாக்ஸிக் ஏர் பொல்யூட்டன், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், ஸ்ட்ரோக் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மெட்டல்ஸ் அதிகமாக இருக்குது இதில். ஸோ தட்ஸ் அ ரீசன். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் டே 2 days current affairs. Now the time for the MCQ. Daily current affairs MCQ 7th August 2020. First question: which of the following statements are correct? Which of the following statements are the recommendation of Biplab Kumar Sharma committee? Statement number 1: the report recommends regulation of entry of the people from other states into Assam, which include implementation of inner line permit regime in the state. Statement number 2: the 1951 NRC is available in several parts of the state, and so the current NRC being made uses 1971 as a cutoff. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2: consider the following statements about elephants in India. Statement number 1: the Indian subspecies has the widest range and accounts for the majority of the remaining elephants in the continent. There are around 28,000 elephants in India, with around 25% of them in Karnataka. Statement number 2: all elephants are listed in IUCN Red List, status endangered. Wildlife Protection Act, it was under the Schedule 1. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither.
Question number 3. In regard to MIKE, that is monitoring the illegal killing of elephants program, consider the following statements. Statement number 1, it is a centrally sponsored scheme. Statement number 2, it launched in Feb 1992 for the protection of elephants, their habitats and corridors. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4, which of the following statements are correct about Greater Malay Connectivity Project? Statement number 1, India will fund the implementation of the Greater Malay Connectivity Project in the Madagascar with $500 million packages. Statement number 2, India assisted projects in the region include water, sewerage projects on 34 islands, reclamation project for the additional island, Adil Island, etc. So options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, consider the following statement about child labor. Statement number 1, the UN General Assembly has declared 2025 as the year of elimination of child labor. Statement number 2, in the least developed countries, slightly more than 1 in 4 children ages 7 to 17 are engaged in labor. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 6, in regard to Pura initiative, consider the following statements. Statement number 1, the Ministry of Rural Development implemented Pura scheme on a pilot basis in 7 clusters. Statement number 2, Pura 2.0 as the central sector scheme was launched in 2012, focusing on the development of potential growth centers such as census towns. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 7, consider the following statements about OPV, offshore patrol vehicle Sartag. Statement number 1, OPV Sartag is the 4th in the series of indigenous projects for 05 OPVs. Statement number 2, OPV Sartag has been designed and built indigenously by Mumbai Shipyard Limited in the line of government's vision of Make in India. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 8, which of the following statements are correct about Indian Coast Guard? Statement number 1, the organization is headed by DG ICG, exercising his overall command and superintendence from the Coast Guard headquarters. Statement number 2, it keeps an eye on the beyond exclusive economic zone for anti-smuggling and anti-piracy operation. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 9, which of the following statements are correct about seed bombs? Statement number 1, a seed bombs is a little ball generally made up of the combination of compost, clay and seeds. Statement number 2, Udaipur has been chosen for experimenting the seeds bombing technique to increase forest cover in Rajasthan. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 10, which of the following statements are correct about 6th schedule? Statement number 1, the 6th schedule of the constitution provides for the administration of tribal areas in Assam, Manipur, Tripura and Mizoram to safeguard the rights of the tribal population. Statement number 2, the tribal have been given freedom to exercise legislative and executive powers through autonomous regional council and autonomous district council. Options are A, one only, B, two only, C, both, D, neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining.